என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணி இருக்கு. கண்ணில் கம வச்சு கொல்லுறியே கொல்லுறியே தான் பீரு போல மப்பு ஏத்துற. அது படல நான் பொண்ணையாச்சுன்னு ஓத்துற. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சி நம்ம சூட்ட ஏத்துற. ஆனா திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற. போட்டு 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 ஹாய் தம்பி. ஓகே வணக்கம். ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு? ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷ் பண்ணுற விஷயம் ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளெஸ் யூ. நீங்கள் லைஃப் லாங் நல்லா ஹாப்பியாக நல்லா படித்து முன்னேறணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் வேண்டதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் பாப்போம் யாராக இருக்குமாண்டு. அம்மாவா? அம்மாட்ட பேர் என்ன? அஞ்சனா தேவி. அந்த ஒரு பேரில் வரையில வர அவங்களோட பேர்ல தான் வந்திருக்குமா? நான் தான் கொண்டு கிஃப்ட் கொண்டு வந்தாலும் சொல்கிறேன் இல்லைண்டு. வேற என்ன பேர்? சித்தி. சித்தியோட பேர் என்ன? அம்மினி. அந்த பேர்லேயும் வரையில வர படிவை ஜோதிச்சு சொல்லுங்க. ஃப்ரெண்ட் படியங்க. ஃப்ரெண்ட் படியங்களோட பேர் சொல்லுங்க பாபா. பெருசா கதைங்க. கீதம் வர பாணிதன் காணுஜன். வேற அவ்வளோ பேர் தானா? துசி. வேற அவ்வளோ பேர் தானா? அந்த பேர்லேயும் வரையில. ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாங்க கேக் தரேன். ஓகே சொல்லுங்க பாப்போம் யாரா இருக்கும்? அம்மா இல்லையே. வேற சொல்லுங்க. அம்மா இல்லை. உண்மையா அம்மா இல்லை தம்பி. வேற இல்லை சித்தியும் இல்லை. சித்தியோட பேர் என்ன? ஓகே தம்பி அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன இருக்குமென்னு சொல்லுங்கள் பாபா. என்னது டிஷர்ட்டா? ஏன் ஜோசியம் பார்க்குறீங்களா? உடனே கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே பாருங்க. நட்புன்னா உடன் பிறந்த சகோதரனோட மனைவியோட தாய்க்கு சமமானது தான் நட்பு.
யாரா இருக்கும்? யார் வேண்டி கொடுத்துருப்பா? கீதனா? எப்படி சொல்றீங்க கீதனண்டு? அவன் தான் வேண்டி தாரதா? அப்போ அம்மா அம்மான்னு சொன்னீங்க, அம்மா வேண்டி தர மாட்டாவா? இப்போ நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பேரெல்லாம் சொல்லவே இல்லையா? அவங்களாம் செய்ய மாட்டாங்களா? ஆ கீதன் இல்லையே, வேற அம்மாவா? பெருசாக கதைக்க மாட்டீங்களோ? அம்மாவும் இல்லை, வேற சித்தி. சித்தி சித்தினா சித்தி எத்தனை சித்தி? நிறைய சித்தி இருக்காங்க, பேர் சொன்னா தானே. அம்முனி சித்தி, வேற அவங்க மட்டும்தானா? சித்திரா, ஓகே. அவங்களும் இல்லையே. ஓகே, இந்தாங்க கடைசியாக ஒரு கிஃப்ட் வந்து தாரேன். தந்தா இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார் தந்தண்டு. கடைசியாக கேட்குறேன், நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, அதில் உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தது யாராக இருக்கும்? அம்மாவா? கன்ஃபார்மாக அம்மாவா? அப்போ நிறைய பேர் சொன்னீங்க, அம்முனி சித்தி கீதன் இவங்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆ ஓகே, நாங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா, உன் விரல்களை பிடித்திடும் ஓகே, சொல்லுங்க யாரா இருக்கும்? அம்மா தான் கன்ஃபார்மா? சரி, ஓகே. நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, ஒவ்வொரு கிஃப்ட் ஒவ்வொருத்தவங்க தந்திருக்காங்க. இப்போ பிரேம் யார் தந்திருப்பா, கேக் யார் தந்திருப்பா, டிஷர்ட் யார் தந்திருப்பா, சர்ப்ரைஸ் யார் பண்ணியிருப்பா? சொல்லுங்கள் பாப்பா, கெஸ் பண்ணி. கொஞ்சம் பெருசாக கதைக்கிறீங்களா? பிரேம் அம்மா, சர்ப்ரைஸ் அம்மா, கேக் பேர் என்ன? அவனி. ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணின மாதிரியே உங்களுக்கு டிஷர்ட் தந்தது உங்களோட நண்பன் கீதன், மற்றது கேக் கொடுத்தது சித்தி, சர்ப்ரைஸ் பண்ண சொன்னது சித்தி, பிரேம் தந்தது அம்மா. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு கிடைக்குமென்னு சொல்லி? இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு தந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்ஸ். வேற அழக்கூடாது, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஓகே, சொல்லுங்க. அழக்கூடா தம்பி. தேங்க்ஸ். வேற அவ்வளோதானா? ஓகே, அப்போ இந்த பர்த்டே உங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும். ஓகேயா? அழக்கூடாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday, dear Millicent. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless and keep you. Happy birthday to you. நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் போதும், இங்கே போனாலும் சந்தோஷம் தான். வேஷம் போடாம பேசி சிரிப்போம், சிட்டி வாங்கி ஒன்னா குடிப்போம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேற